முதுகு தண்டுவடம் தான் தண்டம். இல்லைன்னா வஜ்ரம் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். இது முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய 33 எலும்பு இருக்குது. இதில் 33 வளையங்கள் இருக்கு. ஐயா வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் போடக்கூடிய ஒரு நபர். ஐயாவுக்கு இடுப்பு வலி கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குறைய எடை வெயிட் அதிகமாக இருக்கார். கொஞ்சம் சராசரி எடையை விட அதிகமாக இருக்கார். 130 கிலோ பக்கத்தில் இருக்கார். ஐயாவுக்கு திரும்புங்க இடுப்பு வலி ஏற்பட்டு பிதுக்கம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு சம்பந்தம் உண்டு. 2 பேரும் வச்சிரம் தான். இது ஒரு தண்டத்திலே 3 வகை உண்டு. இது ஒரு வகையான தண்டம். எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக வச்சிருக்கேன். முன்னோர்கள் பாரம்பரியமான சித்த வைத்தியர்கள்னால சித்தர்கள் சொல்ல சித்த வைத்தியர்கள். ஐயாவுக்கு ஏற்பட்ட தண்டு பிதுக்கம், தண்டில் ஏற்படக்கூடிய பிதுக்கம், இந்த மாதிரி பிதுக்கம் ஏற்பட்டுள்ளது. பிதுக்கம் ஏற்பட்டதுன்னா நைட்டு கம்முன்னு இருக்கும், நைட்டு கம்முன்னு இருக்கும். பகலில் வேலை செஞ்சால் பிதுங்கி மறுபடியும் உள்ளே போயிடும். தவக்கால சொல்லி நரம்பு அழுத்திக்கும். இதுதான் வந்து L4 L5 டிஸ்க் பல்ச்சு லம்பார் ஸ்பைன் சொல்லி உலகம் ஃபுல்லாக இது பேர் வச்சு அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. தேவையில்லை. நான் 4 தலைமுறை கொண்டு வைத்து நானே 30 ஆண்டுகளாக வைத்தியம் பண்ணுறேன். ஐயா வந்திருக்காரு, பிடிப்பெடுத்து விட்டேன். குமார் இங்கே வாங்க, போனை கொடுத்துருங்க விட்டேன். இவர் வந்து ஏற்கனவே நம்ம வைத்தியசாலைக்கு வந்து ஒரு குணம் அடைந்தவர். அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், தவழ்ந்து வந்தார். நம்ம வைத்தியசாலைக்கு தவழ்ந்து வந்தார். 4 காலில் தவழ்ந்து வந்தார். எப்படி இருக்கு? ஐயா நான் வந்து பவானியிலேருந்து வரேங்க. என்னால் முடியலைங்க. நான் ஃபேக்ட்ரிக்கு கீழே விழுந்துட்டுங்க. கீழே விழுந்து இந்த முதுகு தண்டு வந்து வளைஞ்சிருச்சுங்க. சரி என்னால் முடியாது, எங்கேயும் போய் அறுவை சிகிச்சை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணி நல்லா இருந்தேன். எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே போங்க வெங்கட்ராமன் சித்த வைத்தியசாலைன்னு ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஐயாவுக்கு உடல் தோற்றத்தை வச்சு நம்ம எந்த வைத்தியம் கிடையாது. புரியுதுங்களா? 6 அடி மனிதன் 3 அடி குள்ளமாக இருந்தாலும் சரி வைத்தியம் பண்ணிக்கலாம். இந்த உடல் தோட்டத்தை வச்சும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலும் ஒரு சக்தி இருக்குது, அது தெய்வ சக்தி. அதை வச்சு நான் வைத்தியம் மட்டும் சிறப்பாக நல்லபடியாக நடக்குது. நல்லபடியாக வாங்க. காலைல இடுப்பு வலிக்கு வைத்தியம் பார்க்கலாம். காலை 5 மணி 12 மணி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம். மீரோட நன்றி வணக்கம்.